ஹலோ விவர்ஸ், இனி நம்ம பார்க்க போறது கிங்ஸ் அவதார் சீசன் 3 எபிசோட் 12 பத்தி தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல க்ளோரி கேம்ல ஒரு அப்டேட்டை கொண்டு வர அந்த அப்டேட் அந்த கேமையே அந்த அப்டேட்டை வச்சுக்கிட்டு இயேசு பல கேம் ஆட அதை பத்தி தான் இன்னைக்கான எபிசோட்ல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, க்ளோரி கேம்ல ஒரு புது அப்டேட் வருது. நார்மலா க்ளோரி கேம்குள்ள 70வது லெவல் தான் மேக்ஸிமம் லெவலா இருந்துச்சு. ஆனா இப்போ அதை 75வது லெவல் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இந்த புது அப்டேட் அந்த க்ளோரி கேமையே புரட்டி போட்டுட்டு இருக்கு. இந்த அப்டேட் இந்த சேலஞ்ச் கேம் வரைக்குமே இம்பாக்ட் ஆகும். அதனால நிறைய டீம்ஸ் திரும்பியுமே போராடுவாங்க. புது டீம்ஸ் இன்னுமே கஷ்டப்படுவாங்க. சில்வர் உருவாக்குறவங்களா இனிமே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. இது கேட்ட யாஷிவும் சரி டீம்மேட்ஸ் எல்லாருமே தயாராருங்க, இப்ப நம்ம ஒரு செகண்ட் வேஸ்ட் பண்ணாம லெவல் அப் ஆகணும் அப்படின்னு சொல்ல அவனுமே ஒரு டஞ்சனா முடிச்சுட்டு லெவல் அப் ஆகிட்டு இருக்கான். ஏஷிவும் ப்ரொஃபஷனல் டீமை கம்பேர் பண்ணா நம்ம இப்போ ஒரு வீக்கான டீம். அதனால அவங்களை தோக்கடிக்கிறதுக்கு அவங்களுக்கு முன்னாடி முத்திக்கிட்டு நம்ம ஒரு டைம் வேஸ்ட் பண்ணாம லெவல் அப் ஆகணும். இப்படி அவங்களுமே ஒரு டஞ்சனா முடிச்சுட்டு இருக்க ஒரு டீமேட்டுக்குமே ஒரு ஆரஞ்சு லெவல்ல எக்யூப்மெண்ட் கிடைக்குது. அதாச்சும் ஒரு ஆரஞ்சு எக்யூப்மெண்ட்ங்கிறது சில்வர் லெவல் எக்யூப்மெண்ட்டுக்கு கீழே. இப்ப அவங்களுமே எக்யூப்மெண்ட்காக டஞ்சனை கிளியர் பண்ணிட்டு இருக்க பார்த்தா அவங்களுக்கு முன்னாடி டெக்னிக்கல் ஆம்பிஷன் டீம் அதை முடிச்சிடுறாங்க. வெயிட் இப்ப ப்ரொஃபஷனல் டீமுமே உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் கில் அவங்க தான் எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏஷியோ கேட்க, ஏஷியும் கவலைப்படாதீங்க, அவங்களை கொலைப்படுறதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியாவே இருக்கு அப்படின்றான். ஏஷியும் அந்த ப்ரொஃபஷனல் டீம் சாட்ல போயிட்டு எல்லாருமே இருக்கீங்களான்னு கேட்க அவங்களுமே இருக்கும்னு சொல்ல, ஏஷியும் எல்லாரும் 75 லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே கஷ்டப்பட்டு இருக்கீங்க, எனக்கு பார்த்தாலே தெரியுது. அதனால நீங்க லெவல பார்த்துக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்ல, எல்லாருமே நீ காலவாரி விட்டுரு அப்படின்னு சொல்ல, ஏஷியும் கவலைப்படாதீங்க என்ன நம்புங்க அப்படின்னு சொல்ல அவங்களுமே ஓகேன்றாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு பார்த்தா எக்ஸ்டெண்டர் டீம் காட்டுறாங்க. அங்க இருக்க மேனேஜருமே இப்போ ஏஷு கம்பேக் கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவன் டீம்ல ஏஷு இல்லங்கிறத அவன் எப்படியோ ப்ரூவ் பண்ணிட்டான். ஆனாலுமே அவன் டீமுக்கு இப்போ அட்டென்ஷன் தேவை. அதனால அவன் என்ன வேணா யூஸ் பண்ணலாம். ஏன் நம்ம தான் ஏஷோட கான்ட்ராக்டை கட் பண்ணி அவன் இந்த டீம் விட்டு அனுப்பிச்சோட்டோம், அதை நம்ம டீம் எதுக்க அவன் யூஸ் பண்ணலாம்ல. அதனால அப்படி ஒரு நியூஸ் ஏஷு வெளியே விட்டானா அதை பத்தி நீங்க கண்டுக்காம எதுவுமே ரியாக்ட் பண்ணாம இருங்க. இதை கேட்டுட்டு இருக்க சூமுச்சியாவும் கூப்பிட்டு, அப்ப எதுக்காக தான் எங்களை கூப்பிட்டீங்களா? நீங்க ஒண்ணு ஏஷு பத்தி கவலைப்பட வேணாம். இவ்வளவு வருஷமா ஏஷு கூட சேர்ந்து நீங்க வேலை செஞ்சிருக்கீங்க. ஆனா அவன் நீங்க இன்னுமே புரிஞ்சுக்கல. அவன் ஒரு உண்மையான ப்ரொஃபஷனல் பிளேயர். அவன் எல்லா ஃபோக்கஸையும் தான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு க்ளோரியில ஜெயிக்கிறது மட்டும் தான் பார்ப்பான். அவன் அதெல்லாம் விட்டுட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கோசம் உங்ககிட்ட இந்த மாதிரி போனோம் நீங்க யோசிக்கிறீங்களா? முதல்ல நீங்க அவனை பத்தி இப்படி யோசிக்கிறத நிறுத்துங்க. இதெல்லாம் பத்தி பேசத்தை விட்டுட்டு சேலஞ்சில் எப்படி ஜெயிப்போங்கிறத பத்தி பேசுங்க. அப்புறம் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேணாம். நீங்க தான் வேணும்னே கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி ஏஷியை வெளியே அமிச்சிங்கிற விஷயத்த அவன் வெளியே சொல்ல மாட்டான். நீங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்தாலுமே அவனை தோக்கடிக்க முடியாது. அதனால கொஞ்சம் சீரியஸா எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நேர்மையா சண்டை போடுங்க. இதுக்கிட்ட ஒரு சில டீம் வச்சுமே அங்கிருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. சூமுச்சவங்க வெளியே வந்துட்டு ஏஷி போட்டு அந்த சாட்ல அவனுமே ஏஷி ரிட்டையர் ஆகி ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்ல, இதை பார்த்து ஏஷியும் அட ஏஷு ரிட்டையர் ஆகி ஒரு வருஷம் ஆயிடுச்சா? இங்க பாரு ஏஷு எதிர்காலத்துல டெரினி கூட சேர்வான்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் போட்டுருக்காங்கன்னு சொல்ல, பாசும் அட அன்னைக்கு வந்து ரிப்போர்ட்டர் நீ கம்பேக் கொடுப்பியா, அந்த நியூஸ் வெளியே சொல்லுவேன்னு கேட்கறாரு. இதுக்கிட்ட ஏஷியும் அப்போ நான் கண்டிப்பா கம்பேக் கொடுப்பேங்கிற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிட்டு சொல்ல அவளுமே ஆமான்னு சொல்ல, ஏஷியும் எப்படியா இருந்தாலுமே இந்த சீசன்ல என்னால் உள்ள வர முடியாது. இந்த சேலஞ்சில் ஜெயிச்சு அடுத்த சீசன்ல தான் என்னால் உள்ள வர முடியும். பாசும் சரி இவ்வளவு பேரை கூப்பிட்டுருக்கே என்ன செய்ய போற அப்படின்னு கேட்க, ஏஷியும் வேற என்ன லெவல போறதுக்கு ஒரு கைடு ஒரு ஸ்ட்ராட்டஜியா வைக்க போறேன். ஏஷியும் லெவல் 75 டஞ்சனை கிளியர் பண்றதுக்கோ நீங்க லெவல் 75 போறதுக்கோ என்கிட்ட கைட் இருக்கு, ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. அது வேணும்னா உங்க டீம்ல இருக்க ஒரு ஆரஞ்சு மட்டும் என்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, இதுக்கிட்ட எல்லா டீம்லுமே ஓகே ஓகே எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு இருக்காங்க. பாசும் எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க கேட்க, ஏஷிவோ இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியா எல்லாருக்கும் கொடுத்தா எல்லாருமே சமமாகி இந்த கேம் ஒரு நல்லா இருக்கும்ல. வெயிட்னும் இரு இந்த விஷயம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு தெரியட்டும், அவனுக்கு பார்த்து தலையை வச்சு போகும் அப்படின்னு சொல்ல, இந்த சைடு பார்த்தா அந்த கிளப்போட மேனேஜரும் அந்த டீம் மேனேஜர் கிட்ட யோசி இந்த மாதிரி ரெகுலர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல, அந்த மேனேஜரும் நீ அவனை பத்தி கண்டுக்காத, அவ என்ன பண்ணாலும் இப்போதைக்கு எதுவுமே பண்ணாது அப்படின்னு சொல்ல, அந்த கிளப் மேனேஜரும் ஏசி எல்லா ஃபர்ஸ்ட் கிளே அடிச்சிட்டு இருக்கான். அதுவும் இல்லாம ஆரஞ்சு லெவல் பீஸா சேர்த்துக்கிட்டு நிறைய ஆரஞ்சு லெவல் எக்யூப்மெண்ட் சேர்த்துக்கிட்டு இருக்கான். நம்ம கிட்ட எக்யூப்மெண்ட்ங்கிற ஒரு அட்வான்டேஜ் தான் இருந்துச்சு, ஆனா இப்பயுமே அதுவுமே இல்ல. இப்ப நம்ம அவங்களை தடுக்கலனா அவங்க நம்மளை விட்டு தாண்டி போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல, அந்த டீம் மேனேஜரும் சரி ஷன்ஷாங்கையும் ஷோஷிஷனையும் கூப்பிடு அப்படின்னு சொல்றாரு. இந்த சைடு ஹாப்பி டீமை காட்டுறாங்க. பாசு அட எக்ஸ்டெண்டரா உள்ள வந்திருக்காங்கப்பா அப்படின்னு சொல்ல, ஏஷவோ என்ன பண்ண போறானுங்க ஒன் நாட் டைம் லிஃப்ட் கேரக்டர் விட்டுட்டு ஏதாச்சும் தடுக்க பாப்பானுங்க அப்படின்னு சொல்ல, இதுக்கிட்ட மத்த டீம் வச்சுமே நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்ல, ஏஷவோ டீம் இப்போ நம்ம டஞ்சன்ல விளையாட போறது இல்ல, கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க போறோம் அப்படின்றான். இந்த சைடு எக்ஸ்டெண்டரை காட்டுறாங்க. அவங்களுமே டீம் ஹாப்பி கிளியர் பண்ண டஞ்சனை அவங்களுக்கு முன்னாடியே முடிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்க திருப்பி ட்ரை பண்ணாலுமே ஹாப்பி டீம் முடிச்ச டைம் லிமிட்குள்ள இவங்களால முடிக்க முடியல. இதை பார்த்து சன்ஷாங்கோ என்னால நம்பவே முடியல, இவ்வளவு டைம்குள்ள முடிச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்ல, சோசிஷனோ அந்த பாஸ் கிட்ட இருக்க வெப்பனை நம்ம தாக்குனா நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்ல, அவனுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை ட்ரை பண்ணி பாக்குறான். இப்போ பிளாஷ்பேக்க காட்டுறாங்க. அந்த டீம் மேனேஜருமே டீம் ஹாப்பி லெவல பாதிக்கிட்டு இருக்கு, அவங்களை நம்ம தடுத்தாகணும் அப்படின்னு சொல்ல, இதுக்கிட்ட சன்ஷாங்கோ இதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன் நான் போறேன் அப்படின்னு சொல்ல, சோசிஷனும் நம்ம இப்ப ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் யூஸ் பண்ண போறதுல அந்த கிளப் மேனேஜரும் நாங்க என்ன பண்ணாலுமே டீம் ஹாப்பி ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்ல, சன்ஷாங்கோ அப்படின்னா சரி நான் முதல்ல போறேன்னு சொல்லிட்டு அவனுமே கேம் உள்ள போறான்.
சோசியனும் நம்ம லெவல பாக்கிட்டு காம்படிஷனுக்கு தயாராகணும், இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்னு சொல்ல அந்த கிளப் மேனேஜரும் நீங்க ஒன்னும் தேவையில்லாத விஷயம் பண்ணல, டீம் அப்படியே தடுத்துட்டு இருக்கீங்க, கொஞ்ச காலத்துக்கு இப்படி பண்ணா போதும் அப்படின்றாரு. சோசியனும் நான் அதுக்கு சொல்லல, நம்ம இப்ப காம்படிஷனை நெருங்கிட்டு இருக்கோம், இந்த மாதிரி டைம்ல நம்ம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி அதுல தோத்து போனோம்னா நம்ம டீம்மேட்ஸ்குள்ள மோட்டிவேஷன் ரொம்ப கம்மியாயிட்டு போயிடும். அந்த கிளப் மேனேஜரும் உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா நீங்க சண்டை போடாதீங்க, சஞ்சாங் மட்டும் பாத்துக்கிட்டோம் அப்படின்றாரு. சோசியேஷன் சொன்ன மாதிரியே இவங்களுமே தோத்துக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு அடி தோக்கும் போதும் அங்க இருக்க டீம்மேட்ஸோட மோட்டிவேஷன் ரொம்ப கம்மியாயிட்டு போயிட்டு இருக்கு. சஞ்சாங்கும் எத்தனையோ அடி ட்ரை பண்றான், ஆனா அவ எத்தனை அடி ட்ரை பண்ணாலுமே அந்த டைம் லிமிட் குள்ள அவங்களால அதை முடிக்க முடியல. எக்ஸ்டர்னல் டீம்ல இருக்கிறவங்களுமே ஒரு வாட்டி இந்த மாதிரி டைம் லிமிட் குள்ள முடிக்க முடியாம போக அவங்க இதை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்ப சோசியேஷன் வெளியே வர அங்க சூங்சாங் இருக்க அவனுமே நான் உன்னையுமே கூப்பிட்டேனே, நீ இதுக்காக இது விளையாட வரல அப்படின்னு கேட்க அவளுமே நீ கூப்பிட்ட ஆனா இப்ப எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்க சோசியேஷனும் அப்ப எங்க நடக்க போகுதுன்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்குல்ல, சூமச்சாங்கும் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது இந்த பிரஷர் உன்னால தாங்க முடியல. சோசியேஷனும் எப்படி என்னோட அப்போனன்ட் ஒரு சாதாரண ஆள் கிடையாதுல, என்னோட இடத்துல நீ இருந்தா என்ன செய்வ, என்னால இங்க எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா ஏஷோட சாயல் இந்த டீமுக்குள்ளே இருக்கு. சோமச்சாங்கும் அவங்களால பண்ண முடியாமல அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சியா இருக்கு, ஏன்னா ஏஷுக்கு யாருங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்களால அதை முடியவே முடியல. ஏஷு போன அப்புறம் அப்பயுமே இந்த டீம் நல்லா இருக்குங்கிறத அவங்க ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஆனா அந்த மோட்டிவேஷனுமே இப்ப நீங்க அழிச்சிட்டீங்க. நீங்க இதுல டைம் செலவு பண்றதுக்கு ட்ரைனிங்ல செலவு பண்ணுங்க, அப்பயாச்சும் கொஞ்சமாச்சும் இம்ப்ரூவ் ஆவாங்கல்ல. அவனவே இப்போ உள்ள போயிட்டு எல்லாருமே நல்லா விளையாட்டீங்க, அந்த ஹாப்பி டீம் இதே வேலையா இருந்தாங்க, அதனால தான் அவங்களால டைமுக்குள்ள முடிக்க முடிஞ்சது. நம்ம டஞ்சன் அவ்வளவு விளையாட மாட்டோம்ல, அதனால தான் இதை கிளியர் பண்றது கஷ்டமா இருக்கு. இப்ப அவங்க விளையாட விடாம நம்ம பிளாக் பண்ணிருக்கோம்ல, இதே ஒரு நல்ல விஷயம் தானே. சஞ்சாங்கோ அப்ப என்னதான் ட்ரை பண்ணாலும் தோக்கடிக்க முடியாதுல அப்படின்னு சொல்ல சோசியேஷனும் நம்ம எப்பயுமே காம்படிஷன் ட்ரைனிங் சொல்லிட்டு ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கும், அதனால இந்த மாதிரி ஃப்ரீயான டைம்ல டஞ்சன் விளையாடுறது கொஞ்சம் டைம் பாஸா இருக்கும்ல. இதுக்கிட்ட சஞ்சாங்கோ சமாளிக்கிறேன்னு சொல்லிட்டு நல்லா காமெடி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே சிரிச்சிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ ஹாப்பி டீம் காட்டுறாங்க, அந்த இடத்துக்கு பாஸ் வந்துட்டு எல்லாருமே நல்ல வேலை செஞ்சீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நம்ம மொத்த டீமுமே லெவல் 75 போகுது. இதுக்கு காரணம் எல்லாருமே ஒரு வாரமா போட்டு உழைப்பு தான். வேஜனும் பின்ன அந்த அளவுக்கு புளிஞ்சிருத்தா அப்படிதான் ஒரே வாரத்துல வருவாங்க. அதுவும் இல்லாம சோசியேஷன் அவன் டீமோட சேர்ந்துக்கிட்டு அந்த டஞ்சனை கைப்பற்றாம இருந்தா இனிமே நிறைய எக்யூப்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்ல ஏஜிவும் சரி அதெல்லாம் விடுங்க, அடுத்த வாரம் அந்த ஆல் ஸ்டார் காம்படிஷன் நடக்க போதுல, அது சிட்டி பீல அடுத்த வாரம் நடக்க போதுல, அதனால அடுத்த வாரம் லோகோ அவன் எடுத்துட்டு நம்மள கேம் பாக்குறதுக்கு கூப்பிட்டுருக்கான். சரி அந்த ஆல் ஸ்டார் காம்படிஷன் பாக்குறதுக்கு யாரெல்லாம் வரீங்க கேட்க பாஸும் யாரெல்லாம் வரீங்களா, நான் தான் கூட்டிட்டே போறேன். டாங்கோ போன வருஷம் அந்த ஆல் ஸ்டார் காம்படிஷன் நேர்ல பார்த்தேன், அந்த ஆக்சுவல் காமெடி பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வேஜனும் நான் இங்க என்ன பாத்துக்கிறேன் நீங்களே போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல பாஸும் சரி போன வாட்டி மாதிரி நானே டிக்கெட் வாங்கிட்டேன் எல்லாருமே போலாம் அப்படின்றா. இப்ப அவங்களுமே அந்த ஆல் ஸ்டார் காம்படிஷன் பாக்குறதுக்கு லூலான் ஸ்லாஷ் இடத்துக்கு போறாங்க. லூலான் ஸ்லாஷுமே இதான் என்னோட ஹெட் குவார்டர்ஸ், அடுத்த வருஷம் காம்படிஷன் போறதுக்கு எல்லாருமே தயாரா இருக்கும். ஏஷுவோ இந்த இடமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல லூலான் ஸ்லாஷுமே காட் ஏஷு பக்கத்துல ஒருத்த புதுசா வந்திருக்கான், அவன் என்கிட்ட சேலஞ்ச போட்டான், அவன் கூட நான் எவ்வளவு ட்ரை பண்ணேன், ஆனா அவனை எல்லாம் தோக்கடிக்க முடியல, அதனால அவனை நீங்க தான் தோக்கடிச்சாவணும் அப்படின்னு சொல்ல ஏஷுமே லூலான் ஸ்லாஷ் கேரக்டர் வச்சுக்கிட்டு அந்த அப்போனன்ட் கூட சண்டை போடுறான். இந்த கேம் பிளே பார்த்துட்டு லூலான் ஸ்லாஷும் என்னோட கேரக்டர் இந்த அளவுக்கு விளையாட முடியும் எனக்கு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்ல கேம்ல பார்த்தா அந்த அப்போனன்ட்டுமே ஏஷுக்கு டஃப் கொடுத்துட்டு இருக்கான். ரெண்டு பேருக்குமே லைஃப் குறைஞ்சிட்டே போயிட்டு இருக்கு, அவங்களுமே திருப்பி டேமேஜ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. கடைசி அட்டாக்ல அந்த கேம் முடியுது, பார்த்தா ஏஷு தோத்துட்டான். இப்ப அங்க பக்கத்துல விளையாடிட்டு இருந்தனமே உள்ள வர கூட வந்தவனமே ஹோலோ நீங்க அடிப்பட்டாலுமே இப்பயுமே நல்லா விளையாடுறீங்க அப்படின்றான். அந்த பிளேயரும் ஆமா நான் வச்சிருக்க கேரக்டர் ரொம்ப லெவல் அதிகமா இருந்துச்சு அதனால ஜெயிச்சேன், ஆனா இன்னொரு ரவுண்ட் விளையாடாதான் யாருக்கிட்ட உண்மையா திறமை இருக்கு தெரியும் அப்படின்றான். அவனை ஏஷோ பார்த்துட்டு எங்கட பண்ணிட்டு இருக்க ஏஷு அப்படின்னு சொல்ல ஏஷுவோ சன் ஷிப்பிங் இதை பார்த்து லூனா ஸ்லாஷோ எனது 100% டீமோட பழைய கேப்டனா, இவர் தான் க்ளோரி கேம்ல ஃபர்ஸ்ட் மேட்ச் வாட்ச்மேன் அதாச்சும் ஃபர்ஸ்ட் பர்சர்க்கர் கேரக்டர் வச்சிருந்தவர். இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். until then bye bye.